Good evening everyone. Welcome to my channel Trade with Peace. இன்னைக்கு நிஃப்டி இந்த பிளேஸ்ல ஓபன் ஆயிருக்கு. கேப் அப்ல. ஓகே. சோ இதுல ஓபன் ஆகி ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல இதுக்குள்ளால வந்துருச்சு. இந்த பிளேஸ்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லயே இத ஏறிடுச்சு. 5 மினிட்ஸ் ஹேண்ட்லயே இறங்கிட்டு ஏறிடுச்சு. சோ கொஞ்சம் இந்த பிளேஸ் எல்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாலே ட்ரேட் எடுத்துக்கிட்டேன் புட் சைடு. அந்த பிளேஸ் வந்த பிறகு எடுத்தாலும் இன்னைக்கு புக் பண்ணியிருக்க முடியாது தான். புட் சைடில் ட்ரேட் எடுத்து கால் சைடும் அப்படிதான் ரொம்பவே இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். 23,150 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸில் வச்சு புட்டு பை பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பை பண்ணலேருந்தே இறங்கிட்டே இருந்துச்சு. 20 பாயிண்ட்ஸ் லாஸ் புக் பண்ணல. அட்லீஸ்ட் ஆவரேஜ் பண்ணாமல அது இருந்திருக்கலாம். ஆவரேஜும் பண்ணி அதில் ரொம்பவே லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இதை 920க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். புட் சைடை 1 குவான்டிட்டி 91க்கு பை பண்ணியிருக்கேன். தென் ஒன்று ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். இது ஆவரேஜ் பண்ணலைன்னா லாஸு கொஞ்சம் லிமிட்டாக இருந்திருக்கும். ஒரு 40-45 பாயிண்ட்ஸில் லாஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் இது ஆவரேஜ் பண்ணும்போது லாஸு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் 65க்கு அகெயின் ஆவரேஜ் பண்ணிவிட்டு தென் 321க்கு புக் பண்ணியிருக்கேன். 150 குவான்டிட்டிஸு 45க்கு புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு லாஸ் எவ்வளோ வந்துருந்துச்சுன்னா 4,912 வந்துருந்துச்சு. இதுவே 1 குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா 3,500 இருந்த அளவுக்கு லாஸு புக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது ஆவரேஜ் பண்ணதுனால லாஸு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.